friends, welcome to Dream World channel. நம்ம சேனலை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. அதுல ஆல் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பசங்களா இருட்டாயிருச்சு பசங்களா, நீங்களா வீட்டுக்கு போறியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போக தேவையா? கதை சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. பாட்டி எனக்கு லீவு தான் பாட்டி நாளைக்கு. அப்படியா? சரி சரி, நான் கதை சொல்றேன் கேளுங்க. பாட்டி லீலா மட்டும் மடி மேல உட்காந்துங்கிறா. நானே நீ தான் பெரிய பிள்ளையாயிட்டல்லடா, அதான் குழந்தைய மட்டும் மடி மேல உட்கார வச்சிருக்க. பாட்டி ஸ்டோரி சொல்லுங்க. அட நீ நம்ம கதை சொல்லி தானே உட்கார்ந்து இருக்கீங்க, நான் சொல்றியே எனக்கு புரியலையே. பாட்டி நீங்க கதை சொல்லுங்க பாட்டி, அதுதான் ஸ்டோரின்னு சொல்றேன். சரிம்மா கேளுங்க சொல்றேன். ஒரு ஊர்ல பாட்டி ராஜா கதையா? உனக்கு எல்லா கதையும் தெரியும் பீமே, ஆனா இந்த பசங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால சொல்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் நைட் எல்லாம் கதை சொல்லி தூங்க வச்சு எல்லா கதையும் தெரியுது, எனக்கு எந்த கதையை சொல்றதுன்னே தெரியல. சரி பசங்களா, நரி ஏமாத்தின கதை தெரியுமா? தெரியும் பாட்டி. காக்கா வடை திருண்ண கதை தெரியுமா? தெரியும் பாட்டி. ஒருத்தர் கழுத வச்சிருந்து கழுத அவரை ஏமாத்தின கதை தெரியுமா? தெரியாது பாட்டி. எனக்கு தெரியுமே பாட்டி. உனக்கு எந்த கதை தானோ தெரியாம இருக்கு, சரி அமைதியா கேளு இன்னொரு வாட்டி. ஒருத்தர் கழுத வச்சுன்னு உப்பு வித்துன்னு இருந்தாராம். பாட்டி கழுதைய உப்பு விற்பாங்க? இந்த காலத்துலாம் கழுதையில கோணி பையெல்லாம் வச்சு அதுல உப்பு வச்சு ஏத்திட்டு போய் ஊர் ஊரா விற்பாங்க. ஓகே பாட்டி, நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. கழுத மேல தினமும் ஏத்தி வச்சு பக்கத்து ஊருக்கு எடுத்துன்னு போவாராம். கழுதையும் ரொம்ப காலம் உழைச்சிட்டு இருந்துதான். ஒரு நாள் திடீர்னு மழை வந்து உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சான். கழுத ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். ஆனா வியாபாரி ரொம்ப நஷ்டப்பட்டாராம். அது அந்த கழுதைக்கு சரியாவே தெரியலையா. இன்னொரு நாள் என்ன பண்ணாரா, கழுத மேல உப்பு வச்சு ஏத்திட்டு ஆத்த கடக்கும் போது கழுத என்ன பண்ணிச்சா, தண்ணி பட்டதுனால தானே உப்பு கரைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆத்துல தொபுக்கடின்னு விழுந்துடுச்சான். விழுந்த உடனே உப்பு பாதி கரைஞ்சுதான். கரைஞ்சு கரையேறின உடனே வெயிட்டு கொஞ்சம் லேசாச்சான். கழுத ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இந்த வியாபாரி ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்தாராம். சரி நம்ம கழுதியால தூக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணாராம், பஞ்சு வச்சு கழுத மேல உப்பெல்லாம் ஏத்தி வச்சு எடுத்துன்னு போனாராம். இந்த கழுதைக்கு பஞ்சு தண்ணி இழுக்கொன்றது தெரியாதான். ஏமாத்துக்கார கழுத என்ன பண்ணிச்சா, வழக்கம் போல அந்த ஆத்துல விழுந்துதான். விழுந்த உடனே பஞ்சு என்ன ஆச்சு, வெயிட் அதிகமா தண்ணி உறிஞ்சி இழுத்துக்கிட்டு போச்சான். கழுத ஆத்தோட தள்ளிக்கிட்டே போச்சான். கழுத வியாபாரி கழுதையும் போச்சு உப்பும் போச்சுன்னு பின்னாடியே ஓடினாராம். ஓடின பிறகு பக்கத்து ஊர்ல இருந்து கழுதையை இட்டுன்னு வந்தா கழுதைக்கு கால் உடைஞ்சிருச்சான். கழுதைக்கு இட்டுன்னு வந்து காலெல்லாம் சரி பண்ண ஹாஸ்பிட்டலுக்குலாம் இட்டுன்னு போக மாட்டாங்க அந்த காலத்துல. ஒரு வைத்தியரை வர வச்சு காலெல்லாம் கட்டு போட்டு கழுதைய நல்லா பாத்துக்கிட்டாராம். அப்பதான் அந்த வியாபாரி பட்ட கஷ்டம் இந்த கழுதைக்கு புரிஞ்சுதான். இதுல இருந்து என்ன தெரியுது, யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு தெரியுது பாட்டி. நீதாமா சரியா சொல்லி இருக்கிற. இந்த பீமை இந்த கதையை கேட்டுட்டு கேட்கும் போது திரும்பி பார்த்தா அதுக்குள்ள தூங்கிட்டாமா. பீமா கதை எப்படி இருந்துச்சு பாட்டி? வேற எதுனா கதை சொல்லுங்க பாட்டி. பாருங்கம்மா வானமே இருட்டிடுச்சு, நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. பாத்தீங்களா வானம் எப்படி இருட்டிடுச்சுன்னு? பாட்டி நான் எதுக்கா நீங்க மறந்துட்டு நொக்கத்து கதை கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க. எங்க அம்மா எல்லாருக்கும் டியூஷன் நடத்துறேன்னு சொன்னாங்க பாட்டி. அப்படியே கண்ணு இந்த பீம் பையனே இட்டுன்னு போமா, ஒண்ணுமே படிக்க மாட்டான்.